செங்கல்பட்டு அருகே ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட 9 பேரின் குடும்பங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் பெரியகுப்பத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிலட்சுமியின் கணவருக்கும் அதே ஊரை சேர்ந்த ஞானவேல் என்பவருக்கும் பஞ்சாயத்து அலுவலகம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆதிலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பியதாக தெரிகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததற்காக ஞானவேல் தரப்பில் கட்ட பஞ்சாயத்து செய்து ஆதிலட்சுமி உள்ளிட்ட 9 பேரின் குடும்பங்களை 5 ஆண்டுகளுக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கூவத்தூர் காவல் நிலையத்திலும் ஆட்சியர் அலுவலகத்திலும் ஆதிலட்சுமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் ஒதுக்கி வைக்கப்பட்ட 9 குடும்பங்கள் மீது ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எனினும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் கடவுள்தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என போலீசார் கூறியதாக தெரிவித்தார். இதுகுறித்து ஆதிலட்சுமி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கோயில் திருவிழா நடந்துச்சு சார். கோயில் திருவிழாவில் எங்கள் 50 குடும்பத்தை மட்டும் கோயில் திருவிழாவுக்கு எந்த ஒரு சேவையும் செய்யக்கூடாது, உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு, நீர் நெருப்பு கொடுக்கக்கூடாது, எந்த கடையிலையும் செலவு கொடுக்கக்கூடாது, ஆட்டோ ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டாங்க. தள்ளி வச்சிட்ட பிறகு சரி நாங்களும் அமைதியாக எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக 9:30 மணிக்கு ரவுடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கள் மாமா பையனுங்களை 2-3 பேரையும் அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் 2 பேருக்கு அடி, சரியான அடி, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இது உண்மையான ஒரு நிகழ்ச்சி. அடிச்சிட்ட பிறகு மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டோம். சிஆர்எஸ் காப்பி வாங்கினோம். எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணிட்டோம். அதுக்கும் சரியான நடவடிக்கை இன்ஸ்பெக்டர் போலீஸோ எதுவுமே யாருமே எடுக்காத பட்சத்தில் நாங்கள் கேட்டதுக்கு கடவுள் தாங்க உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் இந்த பதில் எங்களுக்கு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.